வாங்க இன்னைக்கு கம்பு சாதம் பண்ணலாம் எப்படின்னு. அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இது மாதிரி ஒரு தட்டில் ஃபேனில் காய வச்சிடணும். நல்லா 10 நிமிஷம் நல்லா ட்ரையாக காஞ்சோடனே அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு இது மாதிரி தட்டில் கொட்டி ஃபேன்லேயே காய வச்சுருங்க. வெயிலில் வைக்க வேண்டாம், ஃபேனில் காய வச்சாலே போதும். இப்போது இது நல்லா 1/4 மணி நேரம் ஃபேனில் காய வச்சாச்சு. இதை பாருங்கள். இப்போ இதை மிக்சியில் போட்டு நைஸாக ரவை மாதிரி பொடிச்சுக்கணும். ரவை மாதிரி உடச்சிக்கணும். அரைச்சிட்டோன்னா நைஸ் ஆயிரும். இது இப்போ வந்து நல்லா கொதிக்கிறது நல்ல தண்ணி. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம கிளற போகிறோம். வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டால் போதும். இப்போது நேரடியாக கொட்டி கலக்க முடியாதவங்க இதில் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றி கிளறலாம். ஆனால் அது வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம இப்படி ட்ரையாகவே நம்ம கொட்டலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிட்டே இருக்கோம். ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சா போதும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது பாருங்க நல்லா கெட்டி ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா நல்லாவே கெட்டி ஆகிடும். இதை கண்டிப்பாக ஊற வச்சுட்டு தான் அப்புறமே கம்பை பொடி பண்ணணும். பொடி பண்ணிவிட்டு ஊற வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. பாருங்கள், இப்போ இவ்வளோ கெட்டியமான இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறினோன்னே சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். 1 டம்ளர் கம்புக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா போதும். வேணும்னா 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். இது முருங்கைக்கீரை குழம்பு இல்லாட்டி மோர் தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் குக்கர் வச்சு மூடி போட்டு ரைஸ் மாதிரி விசில் விடுறதோட இது மாதிரி பண்ணினீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த குக்கர் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அது நல்லா வேகும், அடியும் பிடிக்காது. பாருங்கள், எவ்வளோ நேரம் கிண்டாலும் அடி பிடிக்காது, ஈஸியாக வெந்துடும். வாங்க முருங்கைக்கீரை குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, வரமிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி, முருங்கைக்கீரை, பாசிப்பயிறு வேக வச்சது. எண்ணெய் சூடாயிடுச்சு. சோம்பு போட்டுக்கணும். சோம்பு போட்டுட்டு வரமிளகா போட்டுக்கணும். முருங்கைக்கீரைக்கு கடுகு போடக்கூடாது. அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் ஆட் பண்ணோன்னே தக்காளி, இப்போ முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சம் உப்பு, எல்லாம் போட்டு ஒரு வதக்கினோடனே இப்போ பாசி பருப்பை வேக வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம்.
பாசிப்பருப்பை ஆட் பண்ணோன்னே ஒரு கொதி வந்தால் போதும். முருங்கைக்கீரை சீக்கிரம் வெந்துடும். இதில் வேணும்னா மிளகு, ஜீரகம், வரமிளகா பொடிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும். முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சும்மா 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நான் தேங்காய் ஊற்றாமல் ப்ளெயினாக வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய், மிளகு, ஜீரகம் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியும் வச்சுக்கலாம். கம்பு சாதமும் முருங்கைக்கீரை குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுத்துக்கும் நல்ல டேஸ்ட்டு காம்பினேஷன் நல்லா இருக்கும். இப்படியே மோர் ஊற்றி கம்பு மோர் உப்பு போட்டும் சாப்பிட்லாம். இதையும் இந்த கறி வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.